அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ. சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அறிவில்ல, ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் செத்துட்டின்னு கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆறு போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ மத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிற. இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த ஃபோன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே அண்ணே, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளாம், உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்கடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சா? அவனை செருப்பா கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனே தான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்க இருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய், எதுக்குடா எங்க டார்ச்சர் பண்ற? தைரியம் இருந்தா என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தருக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய், போனை வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ, வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. You rascal!
தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்ல, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க. பாருங்க, தினம் தினம் நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலியமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ அவன் ரூமுக்குள்ளேயே புகுந்து தைரியமா ஒருத்தன் கேமரா தூக்கின்னு போயிட்டான்னு தெரிஞ்சதோ அவன் ஆடி போயிருப்பான். நீங்க எப்போ எந்த நிமிஷம் எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கேட்டா நம்ம பகல்ல மீட் பண்றதை விட ராத்திரி மீட் பண்றது தான் நல்லது. அதையும் மீறி நம்ம பழகிறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்து. யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிட. சரி. அது இல்லம்மா, நான் சொல்றது குற்றாலத்துல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தி இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசா ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவனை அடிச்சு மடக்கிட்டான். அவனை கொன்னு கடல்ல தூக்கி வீசிடுவா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட
உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலமா கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா.